பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்த நிலையில் தைலாபுரத்தில் பாமக இளைஞரணி, மகளிரணி உள்ளிட்ட அணிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். வன்னியர் சங்கம் சார்பில் கடந்த 11ஆம் தேதி சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெற்றது. இதில் பேசிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், தேர்தல் கூட்டணியை பற்றி முடிவெடுக்க நான் இருக்கிறேன், அதை நான் முடிவு செய்வேன். கட்சியில் நிறைய பேர் உழைக்காமல் ஏமாற்றி கொண்டிருப்பதாகவும் அனைவரின் கணக்கையும் முடித்து விடுவேன் என எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் தலைவர் அன்புமணி உள்பட பாமக மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள் என பலர் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. மொத்தமாக 230 நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 13 நிர்வாகிகள் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்றனர். குறைவான நிர்வாகிகளே வந்திருந்த நிலையில் கூட்டம் நடைபெற்று முடிந்தது. அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க ராமதாஸ் திமுக அல்லது அதிமுக என ஏதாவது ஒரு கூட்டணி வைக்க விரும்புவதாக கூறப்படுகிறது. பாமகவின் இந்த சித்தாந்த இடைவெளி அதிகமாக இருக்கும் நிலையில் அன்புமணி ராமதாஸ் சொன்னதால் தான் மற்ற மாவட்ட செயலாளர்களும் முக்கிய நிர்வாகிகளும் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும் கட்சியில் பேசு பொருளாக மாறியுள்ளது. அதாவது தென் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த போது அவர்களிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். அதாவது ஆலோசனை கூட்டத்திற்கு எனக்கே முறைப்படி அழைப்பு வரவில்லை, அதனால் இந்த கூட்டத்தில் நீங்கள் யாரும் பங்கேற்க கூடாது, பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்பி செல்லுங்கள், முறையான கூட்டத்திற்கு பிறகே அழைப்பு விடுக்கப்படும், அப்போது கலந்து கொண்டால் போதும், இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்றும் ஒருதலை பட்சமாக நடக்கும் கூட்டத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும், அப்படி செய்தால்தான் நமது பலம் தெரிய வரும் என்று கூறியதால் பாமக மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள் கூட்டத்தை புறக்கணித்து உள்ளனர். உடனே நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் பாதி வழியிலேயே பயணத்தை ரத்து செய்து தங்களது ஊருக்கே நள்ளிரவே திரும்பிவிட்டதாகவும் அன்புமணியே இதற்கு காரணம் என்கிறார்கள் பாமகவில் உள்ளவர்கள். இது குறித்து திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பாமகவில் சுமூகமான சூழல் இல்லை என்றும், ஆனால் விரைவில் சுமூகமான சூழல் திரும்பும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இரவு முழுவதும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடன் தொலைபேசியில் கட்சியில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து விரிவாக பேசிக் கொண்டிருந்ததாகவும், சமூக வலைதளங்களில் தேவையற்ற கருத்துக்களை பகிர வேண்டாம் என தொண்டர்களுக்கும் வேண்டுகோள் விடுப்பதாகவும், பாமகவிற்கு நான் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன் என தெரிவித்துள்ளார். பாமகவில் அதன் நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் தலைவர் ராமதாஸின் மகனுமான அன்புமணிக்கும் இடையே மோதல் முற்றுவதாகவும், ஆனால் விரைவில் நல்ல தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக முழு முயற்சி எடுத்து வருகிறேன் என்றும், தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்டுள்ள கருத்து மோதல், பதவி மோதல் குறித்து பேசி நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பாமகவில் உள்ள மற்றொரு தரப்பினர் கூறுகையில், இது அப்பா மகன் பிரச்சனை கிடையாது, மாமனார் மருமகள் இடையிலான பிரச்சனை, இதற்கெல்லாம் காரணம் முகுந்தனுக்கு கட்சியில் முக்கியத்துவம் தந்ததுதான் என்றும் சிலர் கூறி வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் பாமக இளைஞரணி, மகளிரணி உள்ளிட்ட அணிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாமகவின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாமகவில் நடப்பது உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதிகார மோதலாக இருந்தாலும் சரி, பாமக என்ற கட்சி இரண்டாக உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஆனால் தற்சமயம் பாமக தலைவர் அன்புமணியின் கை கட்சியில் ஓங்கி இருப்பதும், கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் கை சற்று தாழ்ந்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நேயர்களை, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.